வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா தோத்துட்டாங்க, சும்மா தோக்கல, போராடி தோத்தாங்க. பும்ரா அப்பேற்பட்ட சாட்டு தேவையா? முகமது சிராஜ் லக்கு இல்லைன்னா சொல்லணும். ரவீந்திரா ஜடேஜாக்கு எந்திரிச்சு சல்யூட் அடிச்சாலே நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. KL ராகுலுக்கு அன்பலீபிளா ஒரு பால் வரும், பட் ரிஷப் பண்ட் அவரும் அவுட் ஆகிட்டாருங்க. ரிஷப் பண்ட் மட்டும் ஒரு குயிக்கா ஒரு 30-40 அடிச்சிருந்தாங்க, இங்கிலாந்து பதறி இருப்பாங்க. இந்தியா வெறும் 21 ரன்ல தான் தோத்தாங்க. உண்மையிலுமே லோயர் மிடில் ஆர்டர் இப்ப நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் முகமது சிராஜா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், பும்ரா 9 ஓவர் ஆடினாரு, முகமது சிராஜ் 4 ஓவர் ஆடினாரு, ரவீந்திரா ஜடேஜா 25 ஓவர் மேல ஆடி இருக்காருங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும்னு தெரியல. கடைசி 4 இன்னிங்ஸ்ல 50 அடிச்சிருக்காரு. சுமன் கில் பிளாட் ட்ராக்னா மட்டும் தான் அடிப்பாராங்கிற கேள்வி எழும்புதுங்க. ஒன் செகண்ட் பென் ஸ்டோக்ஸ், அதாவது ஒரு வின்னிங் வெறி, ஜெயிச்சே ஆகணும்னா அந்த வெறி எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் இருக்கணும். ஒரே ஒரு ஸ்பெல்ல மட்டும் 9 ஓவர் போட்டிருக்காருங்க. ஒரு மிராக்கிளுங்க அது. அதாவது டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஓவர் போட்டாரு, லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஓவர் முன்னாடி ரெஸ்ட் எடுத்தாரு. அந்த வெறி அவர்கிட்ட தெரிஞ்சிச்சு. KL ராகுல் அவுட் ஆகணும்னா கான்ஃபிடென்ட் எக்கச்சக்கமா மாறிடுச்சு. அதே மாதிரி ஆர்ச்சர், வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட வார்த்தை விட்டுருக்கணுமா, இங்கிலாந்து கிரிக்கெட் அந்த ட்வீட் போட்டிருக்கணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட டிராமா நடந்திருக்குங்க. ஃபைனலி இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாலும் முழுக்க நம்ம ஜடேஜாவை பாராட்டி தான் ஆகணும். ஷோயப் பஷீர் கையில் அடிபட்டு இருந்தாலும் நான் போட்டு தரேன், ஓவரை ஓட்டணுமா, நியூ பால் எடுக்கணுமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணாரு. முகமது சிராஜ் டிஃபெண்ட் ஆடுவார், பட் பால் உருண்டு போல்ட பட்டுருங்க. அது ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. இந்தியா இந்த செஷன் சூப்பராக கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் விட்டுருந்தாலும் டீக்குள்ள ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. ஜடேஜாக்கு சப்போர்ட்டிங் கோல் மட்டும் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம ரிப்பீட் அடிச்சிருக்கலாம். பென் ஸ்டோக்ஸ், கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாத்தையும் பாராட்டி தான் ஆகணும். ஸ்டோக்ஸ் கொடுக்க அவங்களும் ஓவர் போட்டுட்டு தான் இருந்தாங்கன்னா சொல்லணும். அதே மாதிரி பென் ஸ்கார்ஸ் அவர் அடிச்ச அந்த 57 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாரு, அந்த ரன் தாங்க இந்தியா தோத்ததுக்கு காரணம். ஒரு லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை நீங்க அடிக்க விட்டீங்கன்னா இப்பேற்பட்ட நிலைமை நீங்க சந்திக்க தீரணும். 57 ரன்ல ஒரு 17 ஒரு 18 கோல் அவுட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க லீடு பை 40 இருந்திருப்பீங்க. நீங்க தோத்தது வெறும் 21 ரன்ல. இதுதான் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்கை இந்தியா இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே பண்ணுவாங்க. விராட் கோலி கேப்டன்சி, கங்குலி கேப்டன்சி, தோனி கேப்டன்சி, ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கு இது சம்பந்தமே கிடையாது. இந்தியானால இப்படி ஆயிரும், லோயர் மிடில் அடிக்க விட்டுருவாங்க. அதாவது ஒரு ஃபயரா பவுலிங் போடுறப்ப எப்படி நீங்க பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கீங்களோ அதே மாதிரி பவுலரையும் விக்கெட் எடுக்கணும். அந்த தப்பை நீங்க பண்ணிட்டீங்க, அங்கதான் மேட்ச் போச்சு. அது மட்டும் இல்லாம மூமெண்ட்டை எப்படி மாத்தணும் அப்படிங்கறத ஸ்டோக்ஸ் பண்ணாருங்க. எஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ரிஷப் பண்ட மட்டும் லஞ்சுக்கு முன்னாடி ரன் அவுட் ஆகலன்னா இந்நேரம் என்ன வேணா நடந்திருக்கலாம், லீட் பை போயிருந்திருக்கலாம். இந்த சின்ன விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்வீட் பண்ணியிருக்காருங்க. அது எப்படிங்க, இங்கிலாந்து பவுலிங் போட்டு அப்பீல் கேட்டா உடனே கை தூக்குறீங்க, இந்தியா போட்டு அப்பீல் பண்ணா நீங்க நாட் அவுட் குடிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ட்வீட் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலி இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. வின் இஸ் ஆல்வேஸ் வின். கிரெடிட் கொடுத்துதான் இங்கிலாந்துக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கும். அதாவது கேப்டன் லீடிங் ஃப்ரண்ட்னு சொல்லலாம், அதுதான் நீங்க பென் ஸ்டோக்ஸ் பண்ணியிருக்காரு. 2-1 சொல்லி லீடிங்ல இருக்காங்க இங்கிலாந்து. பொறுத்திருந்து அப்போ இந்த தோல்விக்கு இந்தியா என்ன பதில் சொல்ல போகுது, இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்ன, இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு அடுத்தது வீடியோ போறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்க சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.